இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கின் மனைவியான அக்ஷதா மூர்த்தி சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது உண்மையான தந்தை தனது தாத்தா என்று குறிப்பிட்டார். நாராயணமூர்த்தியை தனது போனஸ் தந்தை என்று குறிப்பிட்டார். நாராயணமூர்த்தியின் மகனும் அவருடன் சண்டையிட்டார். யாரை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள், என்னையா, அக்ஷதாவை அல்லது இன்போசிஸையா என்று துணிச்சலுடன் கேட்டார். ஆனால் மகனுக்கு ஆச்சரியம் தரும் வகையில் நாராயணமூர்த்தி இருவரையும் சமமாக விரும்புகிறேன் என்று பதிலளித்தார். சமீபத்தில் இன்போசிஸ் இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி இந்திய இளைஞர்கள் வாரத்திற்கு 70 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அத்துடன் தான் வேலை செய்யும் போது வாரத்திற்கு 6 நாட்களும் 70 மணி நேரத்திற்கும் மேலாக வேலை செய்ததாகவும் இதனால் பல்வேறு பயன்களை அடைந்ததாகவும் கூறினார். இதையடுத்து இளம் தொழிலாளர்களின் கோபத்தை இந்த அறிக்கை எதிர்கொண்டது. இப்போது கூறுங்கள், குடும்பத்தை கவனிக்காமல் வேலை வேலை என்றிருந்தால் பின்னாளில் அக்ஷதா மூர்த்தி கூறியதைப் போல் போனஸ் தந்தையாகத்தான் அனைவரும் இருக்க முடியும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள்.